ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இருக்கிற அரசியல் சூழ்நிலை நீங்க தான் சொல்லணும். 2 நாள் செய்திகள் பாத்தீங்கன்னா, நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் செல்லாது, ஹெல்த் ஆபீசர்ஸா ஒரு 50 பேரை நியமிச்சிருந்தாங்க, அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கொடூரம், சட்டத்தின் மேல பயம் இல்லாததுனால தொடர்ந்து பள்ளி மாணவிகள், சிறுமிகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். 16 வயது ஒரு இளைஞன் மயிலாடுதுறையில 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யறான். மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, சிறுமி மேலேயும் தவறு இருக்கு, அதாவது 3 வயசு குழந்தை மேல தப்பு இருக்கிறதுனால இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் பணி இடைநீக்கம் செய்யாம வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஆட்சியினுடைய அவல நிலையை பிரதிபலிக்கிறதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. குறிப்பா நேத்து பாருங்க, பெத்த தாயே மகனை கொன்னதா சென்னை அருகே ஒரு துயர சம்பவம். இது எல்லாமே மதுவினால வரக்கூடிய பிரச்சனைகள். தொடர்ந்து பிஜேபி சார்பா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும், மது ஒழிப்புக்கு தீவிரமா செயல்பட வேண்டும். ஆனா அந்த மாதிரிலாம் எந்த அக்கறையுமே இல்லாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே ரிசல்ட் பாருங்க, 1,20,00,000 பேர் குடிகாரர்களா இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதுல 68 லட்சம் பேர் அடிக்ட்ஸ், அதாவது தினமும் குடிக்காம இருக்க முடியாது அவங்களால. கைம்பெண்கள்னு லட்சக்கணக்கான பெண்கள் தமிழகத்தில் உருவாயிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் பத்திலாம் அக்கறை இல்லாம தொடர்ந்து இல்லாத ஒரு 3 மொழி பிரச்சனை, இல்லாத ஒரு தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி பேசி மக்கள் தினமும் அல்லாடுற விஷயங்களை பேச விடாம தடுக்கிறது தான் இந்த திராவிட மாடலுடைய சாதனை. மதுரையில நேத்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, வீட்டுல நீங்க மாடு வளர்த்தீங்கனாலோ நாய் வளர்த்தீங்கனாலோ மாசம் மாசம் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாடு வளர்த்தா 500 ரூபாய் கட்டணுமா, நாய் வீட்டுல செல்ல பிராணியா வளர்த்தா 500 ரூபாய் கட்டணுமா. மாடு விவசாயிகள் வளர்க்கக்கூடிய ஒரு ஜீவன். இப்ப அவங்களுக்கு வரி கட்டணும்னா அப்போ ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இவங்க எதிர்ப்பை சமாளிக்க முடியாம பொய்யான பிரச்சாரங்களை எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மேல அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா 2006ல இருந்து 2011 வரைக்கும் எப்படி ஒரு மிக மோசமான ஆட்சியை திமுக கொடுத்து படுதோல்வி அடைஞ்சு எதிர்கட்சியா கூட வர முடியாம போச்சோ, அதே மாதிரியே நிச்சயமா 26லும் படுதோல்வி அடைய காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கதான் போறோம். பட்ஜெட் பிரசன்ட் பண்ண போறாங்க. 3.5 லட்சம் கோடி கடன் இருந்த மாநிலத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4 ஆண்டுகள் அப்படி என்னதான் நீங்க பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கல, தாலிக்கு தங்கம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்ப எப்படி செலவாச்சு அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோன்னு ஆட்சிக்கு அடுத்த மாசத்துல இருந்தே கொடுப்போம்னாங்க, அதாவது 2021 ஜூன் மாசத்துல இருந்து. ஆனா கொடுக்க ஆரம்பிச்சதும் 2023 பாதிக்கு அப்புறம் தான், அதாவது கிட்டத்தட்ட ஆட்சி பாதி ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா. அதனுடைய செலவு மாதம் 6,000 கோடி ரூபாய் தான் வருது. அப்ப நீங்க 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி என்னதான் பண்ணீங்க? லேப்டாப் கொடுக்கல, மக்கள் நலத்திட்டம் செய்யல, எதுவுமே செய்யல. என்ன செஞ்சீங்கன்ற கேள்வி வருது. அதுதான் இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கார். வரக்கூடிய பட்ஜெட்ல அதுக்கு பதில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மத்திய மாநில அரசுகள் கொள்கை வேற இருந்தாலும் இணங்கி செயல்பட்டதான் மாநில வளர்ச்சி. நிச்சயமா. ஆனால் ஒரு திட்டம் கொண்டு வரும்போதும் மாநில அரசு எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அது என்ன மாதிரி நிலைப்பாடு? எதிர்க்கிறது மட்டும் இல்லாம நல்லபடியா செயல்பட்டு இருக்கிற திட்டத்திலையும் போட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமா மோடி மருந்தகம் மிக வெற்றிகரமாக ஆயிரக்கணக்கான மருந்துகள் தமிழகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கு. இவங்க புதுசா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. நாங்க உங்களோட விலை கம்மியா கொடுக்குறோம், முதல் நாள் ஃபுல்லா விளம்பரம். நாங்க எங்க ஆட்கள்லாம் போய் மருந்தகத்துல 2லையுமே செக் பண்ணா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ மத்திய அரசோடு இணங்கி செயல்பட்டா மோடி மருந்தகமே இன்னொரு 1000 வேணும்னு கேட்டா பிரதமர் கொடுக்க போறாரு, இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. அப்போ பிரதமருக்கு இல்ல பிஜேபிக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது. வீடு கட்டும் திட்டம், அதுல புதுசா இவங்க கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வராங்க. விஸ்வகர்மா திட்டம்னு நாங்க கொண்டு வந்தா உடனே கலைஞர் கைவினை திட்டம்னு கொண்டு வராங்க. அப்போ போட்டிக்கு போட்டியான ஒரு அரசாங்கம் நடத்துறதுனால இவங்க கேட்டா எங்களுக்கு நிதியே இல்லைன்றாங்க. அப்ப போட்டிக்கு போட்டி நீங்க ஏன் திட்டங்களை அறிவிக்கணும்? மத்திய அரசு திட்டங்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம். மத்திய அரசினுடைய திட்டங்கள் பெரும்பான்மையான எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதுதான் இவர்களுடைய பிரச்சனை. நல்ல பேர் வந்துடக்கூடாது, அதனால அதை எப்படியாச்சும் சீர்குலைக்கணும்ன்றது ஒண்ணு. இரண்டாவது, கல்வி நிதியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒத்துக்கிட்ட ஒரு திட்டம், மும்மொழி கொள்கையை PM ஸ்ரீ பள்ளிகள் நாங்க கையெழுத்து போடுறோம் அப்படின்னு தலைமைச் செயலரே கடிதம் அனுப்புனாரு.
இப்ப வந்து நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்றாங்க. கையெழுத்து போட்டதுனால அதற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த பட்ஜெட்ல செய்யப்பட்டது. இப்ப கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா அந்த நிதியை கொடுக்க முடியாது. இது வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கை கிடையாது, நிர்வாக ரீதியான நடவடிக்கை. நம்ம இந்த நிதியை ஒதுக்குனோம்னா நாளைக்கு சிஏஜி தணிக்கைத்துறை ஆடிட்ல எங்க தலையில தான் வந்து குட்டுவாங்க. கையெழுத்து போடாத ஒரு திட்டத்துக்கு நீங்க எப்படி நிதி ஒதுக்கலாம்? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு மக்கள் கிட்ட ஒரு மத்திய அரசுக்கு அதாவது பேர் இருக்கணும். அதனால எங்க மக்கள் கஷ்டமடைந்தாலும் பரவாயில்ல, பாதிப்படைந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஓட்டு தான் முக்கியம்ன்ற ஒரு மிக மிக மோசமான ஒரு மனநிலையோடு இந்த அரசாங்கம் வந்து போயிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். தமிழகத்துல 2026 தேர்தல் நோக்கி எல்லா கட்சியும் ஆமா, பாஜகவோட நிலைப்பாடு என்ன? நிச்சயமா கடந்த ஆகஸ்ட் மாசமே எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டார், இனிமே தமிழகத்துல ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு சாத்தியமே கிடையாது, நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் இனிமே வரும். ஏன்னா மிக பெரும் தலைவர்களாக இருந்த கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இன்னைக்கு இல்லாததுனால அவர்கள் வெற்றிடத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமைகள் தலைவர்களாக இல்லாததுனால கூட்டணி ஆட்சி தான் நிச்சயமா வரும். 2026 வரக்கூடிய கூட்டணி ஆட்சியில பாஜக மிகப்பெரிய பங்காற்றும். இப்ப இருக்கிற அதிகபட்ச பேச்சு தாவேக்காவும் சேர்ந்துதான் இருக்கு. பாஜகவோட தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இல்ல, எங்க தலைவர் அண்ணன் சொன்ன மாதிரி அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். புது கட்சிகள் வரும்போது புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கண்மூடித்தனமாக திராவிட கட்சிகள் செஞ்ச அதே விஷயங்கள், அதாவது நடிகர் விஜய் அவர் பையனை வந்து மும்மொழி திட்டத்துல படிக்க வச்சுட்டு மக்களுக்கு வேணான்னு சொல்றது, இந்த மாதிரி நீட் வந்து வேணான்னு சொல்றது, இந்த மாதிரி கூட்டாம் போக்குல திராவிட கட்சிகள் மாதிரியே அரசியல் செய்யறதுனால மக்களுக்கு வந்து இன்னைக்கு தாவேக்காக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியாம ஒரே கோடுல தான் பாக்குறாங்க. பிஜேபி மட்டும்தான் தனியா பாக்குறாங்க. அதனால எங்களுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எங்களுடைய கெஸ்.